வணக்கம். அருளின் நிறைவு. தேவசேனையை திருமணம் செய்த முருகன், சூரபத்மனை தனது அருளால் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிய முருகப்பெருமான், போரின் முடிவில் தெய்வீக அமைதி கொண்டு, தெய்வலோகத்தை மீண்டும் அமைப்பதில் முழுமையாக ஈடுபட்டார். தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் முருகனை போற்றி வணங்கினர். இப்போது முருகனின் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவம் தொடங்குகிறது. அது திருமணப் பருவம். தேவசேனை இந்திரனின் மகளாகப் பிறந்த ஒரு வல்லருளுடைய தெய்வீகப் பெண்மணி. அவள் சித்தப்பிரம்மனின் வழிகாட்டலின் பேரில் தன்னுடைய வாழ்வில் இறுதியில் திருமணமாக வேண்டியது முருகனுடன் என்பதைக் கணித்திருந்தாள். தெய்வீக வழிபாடுகளாலும் மனத் தூய்மையாலும் தேவசேனை முருகனின் கணவனாக வரவேண்டிய பரமசக்தியை அடைந்தாள். முருகன் தனது அருள் பார்வையால் அவளை ஏற்றுக்கொள்கிறார். இந்திரனும் தேவர்களும் சித்தர் முனிவர்களும் வான உலக சக்திகளும் அனைவரும் ஒளிரும் தேவேந்திர மாளிகையில் அந்த தெய்வீக கல்யாணத்தை ஏற்பாடு செய்கின்றனர். அந்த நாள் முருகன் தேவசேனை திருமணம் அதிகாலையில் வேத ஒலியுடன் மங்கள வாசலுடன் தொடங்கியது. முருகன் பவனியாக வந்தபோது தேவசேனை மெதுவாக புன்னகையுடன் வரவேற்கிறார். திருமணத்தின் மகத்துவம். இந்த கல்யாணம் என்பது ஒரு சக்தியின் அமைதியின் மீதான ஒரு சமரசமாகும். முருகன் போரில் மட்டும் அல்ல, வாழ்க்கையின் இணைவிலும் சிறந்தவர் என்பதை இந்த திருமணம் நிரூபிக்கிறது. அந்த கல்யாணத்தில் உலகின் ஒவ்வொரு தெய்வ சக்திகளும் பங்கேற்றன. முருகனின் பாசமும் பக்தர்களுக்கான அருளும் புதிய பரிமாணம் பெற்றது. இந்த தெய்வீக திருமணம் மூலமாக முருகன் அனைவரின் மனத்தில் பக்தியும் பாசமும் நிறைத்தார். ஆனால் இன்னும் ஒரு முக்கிய நிகழ்வு காத்திருக்கிறது. அதாவது வள்ளி திருமணம். சூரபத்ம வதம் முடிந்து தேவசேனையை திருமணம் செய்த முருகப்பெருமான் இப்போது மலையக கிராமம் ஒன்றில் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார். அங்கேயே ஒரு அழகான சிறுமி, வள்ளி, சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு நடத்திக் கொண்டிருந்தாள். சூரபத்ம வதை முடிந்து தேவலோகத்தில் அமைதி திரும்பியது. தேவர்கள் மகிழ்ச்சியுடன் முருகனை பாராட்டினர். முருகன் புனித மலைப் பகுதியில் தவமிருந்தார். அங்கே தியானத்தில் ஆழ்ந்தார். அந்த நேரத்தில் அவரிடம் ஒருவர் தோன்றுகிறார். நாரதர். நாரதர் முருகனை நெருங்கிக் கூறுகிறார், மகனே, உன் அருளெல்லாம் இறங்குவதே பக்தியில் முடிகிறது. ஆனால் ஒரு ஆன்மா உன்னை நெஞ்சில் கொண்டு வாழ்கிறாள். அவள்தான் வள்ளி. முருகன் கேட்கிறார், எவள் அந்த வள்ளி? நாரதர் சொல்கிறார், அவள் வனவாச வாழ்வில் உன்னையே இறைவனாக எண்ணி வழிபடும் சக்தி. அவள் உயிரின் முழுமையாய் நீவே இருக்கிறாய். அவளிடம் போ. உன்னைக் காண அவள் மனம் தவிக்கிறது. முருகனின் மனம் வள்ளியை நோக்கி முருகப்பெருமான் தியானத்தில் இருந்தபோது வள்ளியின் பெயரே நெஞ்சில் மலர்ந்தது. அவள் வாழ்க்கை, அவளுடைய பக்தி எல்லாம் அவருக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை அளிக்கின்றது. முருகன் சிந்திக்கிறார், அவள் மனதில் நான் இருக்கிறேன். அவள் என் வாழ்க்கையின் பாகமாக வேண்டும். வள்ளியின் பரம்பரை. வள்ளி என்பது பக்தியுடனும் நிரம்பிய பாசத்துடனும் வாழும் வனவாச குடும்பத்தில் பிறந்தவள். அவள் கண்கள் முருகனைக் காண விரும்பினாலும் மனம் கனிந்தது அவனுடைய மீது என்றே தெரிந்தது. வனவாச வாழ்க்கையில் அவள் சிரமங்களை சந்தித்தாலும் முருகனைப் பற்றிய நம்பிக்கையால் வாழ்ந்தாள். முருகப்பெருமான் வள்ளியின் தன்மையை அறிந்து அவளுக்கு வரம் அளிக்க விரும்புகிறார். ஆனால் நேராக வர விரும்பாத முருகன் முதலில் ஒரு பழம் கொண்டு வரும் வாணியாக வந்தார். பிறகு ஒரு விரும்பாத முதியவராகவும் மத யானையை அனுப்பி பயமுறுத்தவும் செய்தார். வள்ளி யாரிடமும் மனம் கொடுக்காதவள். ஆனால் முருகனின் அருளை உணர்கிறாள். முருகன் இறுதியில் தன்னையே வெளிப்படுத்த வள்ளி முழுமையாக கவரப்பட்டு பக்தியுடன் நிமிர்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் பிறந்தது உம்மை நம்புவதற்கே என்று. வள்ளியின் கல்யாணமும் மயிலின் மேல் வரவேறும் முருகனுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடந்தது. பெரியோர், சித்தர்கள், வானுலகத்தார் அனைவரும் வள்ளியின் பக்தியை பாராட்டினர். முருகன் இப்போது இரு சக்திகளை,
தேவசேனையும் வள்ளியையும் தம்முடன் கொண்டு தெய்வீக குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறார். இது பக்தியும் தூய்மையும் தேவனுடன் ஒன்றிப்படும் ஒருமையின் உருவாக்கம். வள்ளியின் வாழ்க்கை பக்தியின் உச்சமான உதாரணமாக இந்த உலகில் இருந்து நிறைந்த விளக்கம் தருகிறது. முருகனின் இரு திருமணங்களும் அவனது இரு பரம்பரைகளின் மீதும் அருளை சிந்துவதாகும். ஆனால் அவனது அருளழகான நடை இப்போது தேவர்களிடம் ஒரு வலுவான வேண்டுகோளை தூண்டுகிறது. அதுவே 16 காலவேள் பூஜை என்ற தலைப்பில் அடுத்த எபிசோட்டின் தொடக்கமாகும். நன்றி. இந்த தெய்வீக காதல் கதையை நீங்கள் ரசித்தீர்களா? அடுத்த வாரம் முருகனின் பக்தர்களுக்கான பூஜை முறைகள், அவரது நித்திய அருளைப் பற்றிய புது பயணத்தில் சந்திக்கலாம். வணக்கம். இருக்கையை விடுத்து இறக்கையும் செய்து